சில விஷயங்கள் துல்லியமாய் நடக்கும்போது மோர் பர்ஃபெக்ஷன் நமக்கு என்ன தோணுனா, இவ்வளவு பர்ஃபெக்டாவா விஷயம் நடக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா நான் இந்த சகரியா புஸ்தகத்தை கொஞ்சம் உட்கார்ந்து தியானிச்ச போது அவ்வளவு பர்ஃபெக்டா இந்த சம்பவம் நடந்திருக்குது. அவ்வளவு துல்லியமா கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். எனக்கு நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதம் 24ஆம் தேதி அப்படின்னு இருக்குது. 11ஆம் மாதம் 24ஆம் தேதி. இந்த சேபாத் மாதம் 24ஆம் தேதிங்கிறது பொதுவா சேபாத் மாதம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் மாதத்துல அது ஜனவரி மாசத்துக்கு கொண்டு வரும். 11ஆம் மாசம்ங்கிறது ஜனவரிக்கு தான் வரும். ஜனவரி மாசத்துல 24ஆம் தேதியில ஒரு சிவப்பு குதிரை உள்ள மனுஷன் மிருத செடிகளுக்குள்ள இருந்தா அந்த இரவிலிருந்து அது புறப்பட்டது அப்படின்னு அங்க இருக்கு. நீங்க சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். இந்த சிவப்பு குதிரை தான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் வசனத்துல இருக்கு. அது எப்ப நடந்துச்சு இந்த சம்பவம்? தீர்க்க தரிசனமா இருக்கு. எப்பன்னா 11ஆம் மாதம் 24ஆம் தேதி சேபாத் மாதம்னு கொடுத்திருக்கிறார். வெறும் 11 இல்ல, சேபாத் மாதம் ஆகிய இஸ்ரவேலுடைய சேபாத் மாதம் நமக்கு ஜனவரி 24ஆம் தேதி அப்படிங்கிறது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். நான் இந்த வசனத்தை பார்த்த பிறகுதான் போய் கூகுள்ல சர்ச் பண்ணேன். பார்த்த போது ஜனவரி மாசம் 24ஆம் தேதி தான் ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ஆரம்பிச்சதாக அங்க போட்டிருக்கிறாங்க. ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க பரவி இருக்கு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக 1 to 1. நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குவாரண்டைன் அப்படிங்கிற வார்த்தையை மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தனித்திரு, விழித்திரு, விலகியிரு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க புறப்பட்டது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக இந்த கொள்ளை நோயானது காத்து வழியாகவோ தண்ணி வழியாகவோ பரவல, வெறும் மனுஷன் வழியா மட்டும் பரவுச்சு. பரவி உலகம் முழுக்க அங்க இருக்கு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் அறிந்திருக்கிறபடி கொரோனா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம காலத்துல நடந்ததான ஒரு அடையாளம் இது. இயேசு மத்திய 24ல உடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு கேட்டபோது கொள்ளை நோய்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். கில்லிங் டிசீஸ் அப்படின்னு இருக்கு. அதன் அடிப்படையில இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போச்சோ, ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேல போயிருக்கிறது. எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போச்சோ எல்லா நாட்டிலையும் மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது மரணம் இல்லாத நாடே கிடையாது. 2 தீவுகள்ல தான் மரணம் வரல. அந்த 2 தீவுக்கும் கொரோனா போகல, அவ்வளவுதான். மற்றபடி எல்லா நாடுகளுக்கும் இந்த கொரோனாவின் மூலமாக மரணம் வந்திருக்கு. எத்தனையோ கோடி பேர்கிட்ட செத்து போயிருக்கிறாங்க. நமக்கு அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்ன அந்த தீர்க்க தரிசனமானது மிக துல்லியமாக இந்த கொரோனா வருவதற்கு, இப்பதான் நமக்கு அது பேர் கொரோனா, அதுக்கு முன்னாடி கொள்ளை நோய் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக இந்த தீர்க்க தரிசனம் புறப்பட்டு உலகம் முழுக்க பரவுச்சு. யோசித்து பாருங்க, இவ்வளவு துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த காரியத்தை ஆண்டவர் தெளிவா எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை வாசிச்சிருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் திருப்பி 2 அதிகாரத்திலும் சொல்லுவார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல திருப்பி சொல்லுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் போதே கர்த்தர் சொன்னது, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு அதை எழுது அப்படின்னு சொன்னார். ஆனால் நாம் எத்தனை பேர் இதை படிச்சோம்? எத்தனை பேர் தியானிச்சோம்? நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதையே ஒரு கூட்டம் நிறுத்திடுச்சு. வெளிப்படுத்தின விசேஷமே படிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தேவையான வாக்கு தத்தம் அதுல இருக்காது. அவங்களுக்கு தேவையான வாக்கு தத்தம்னா 1, 2 தான் இருக்கும். இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், அவ்வளவுதான் இருக்கும். மற்றபடி அந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க மிருகம் வரும், பாதாளத்திலிருந்து மிருகம் எழும்பி வரும், அப்புறம் எக்காலத்து ஊதுவான், அப்புறம் அக்கினியை கொட்டுவாங்க, கொப்பளம் வரும். அது அவங்களுக்கு ஒத்து வராது. நான் எப்பவுமே சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்பொழுது என்ன கவனிங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு நீங்க போனீங்கன்னா போன உடனே நீங்க கங்கராச்சுலேஷன் சொல்லி கை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க ரொம்ப கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும். யாருன்னா அந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் ஒருத்தர் இருப்பார். அவரை போய் பார்த்து நீங்க தயவு செஞ்சு கை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க இத்தனை நாள் வாழ்றதுக்கு அந்த ஆள் தான் காரணம். வெறும் வாக்கு தத்தம் ஏசாயா கொடுத்து உங்களை காப்பாத்தி வச்சிருக்கிறார். பல திருச்சபைகள் மட்டும் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஏசாயா இல்லாட்டி காணாமலே போயிடும். இதோ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்களுக்கு ஏசாயா தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் தானியல்ல இருந்து உங்களுக்கு எதுவுமே வாக்கு தத்தமே தெரியாது. நீங்க எடுக்க போகிறதும் கிடையாது. இதுல ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை நைட்ல படிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா நைட் முழுக்க முருகமா வருதான் கனவுல, அப்படியே பாதாளத்துல ஏறி வர்றான். எவ்வளவு தூரம் வெளிப்படுத்தின விசேஷம் அவங்களை பாதிப்பு உள்ளாக்கி இருக்கு பாருங்க. இப்ப என்னையுமே அவங்க அப்படித்தான் ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப என்ன பல இடங்கள்ல என்ன ரேஞ்சில என்ன வச்சிருக்காங்கன்னா, குழந்தைகளுக்கு அவங்க குழந்தைய போட்டு
ஒன்னே ஒண்ணு சொல்லாம இருக்காங்க. இப்ப நீ சாப்பிடுறியா இல்ல ஜெகனங்கள் மெசேஜ் போடட்டுமா அப்படின்னு அவங்க பயம், அந்த அளவு தான் என்ன வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான நிலைமை. வெளிப்பத்திர விசேஷத்தை படிக்கிறதுக்கு யாரும் இன்னைக்கு ரெடியா இல்ல. ஏன்னா அவங்க விரும்புறபடி புக் இல்ல, அவங்க விரும்புறபடி தானியல் இல்ல, சின்ன தீர்க்கதரிசிகள் யாரும் அவங்க விரும்புறபடி இல்ல, நாகும் இல்ல, யோனா இல்ல, புலம்பல் இல்ல, இல்லையா, பிரசங்கி இல்ல, ஐயோலாம் இல்ல. நீங்க விரும்புறதுலாம் எங்க இருக்கு? ஏசாயால இருக்கு. நீங்க விரும்புறது சங்கீதத்துல இருக்கு. அதோடய ஓட்டிடுறீங்க, அவ்வளவுதான். கல்யாணம் ஆச்சுன்னா உன்னத பாட்டு படிக்கிறீங்க, கல்யாணமான பிறகு புலம்பல் படிக்கிறீங்க, அவ்வளவுதான் போயிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை. கிறிஸ்தவத்தினுடைய சபைகளுடைய மிக முக்கியமான மோசமான நிலைமை இப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் தன்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன்னு சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் போய் இனி நடக்க போற சம்பவங்களை படிக்கிறதுக்கு ஆவலா இருக்கிறீங்க? கேட்கறதுக்கே பயம். இப்போ படிக்கிறதுக்கு இல்ல, கேட்கறதுக்கு பயம். அது எப்படி சம்பவிக்கும் சொன்னாலே பயப்படுறாங்க. கவனிச்சு கொள்ளுங்க, நீங்க கேட்டாலும் சரி கேட்காமல் போனாலும் சரி இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்க கேட்கலன்றதுக்காக நடக்காமலாம் இருக்காது. நீங்க கேட்டுட்டீங்கன்னா நல்லது. ஏன் தெரியுமா? இதை கேட்டுட்டீங்கன்னா வரப்போகிற காரியங்களுக்கு உங்களை தப்பித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதுக்குதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றார். ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வந்துச்சு, மரணத்தை கொண்டு வந்தது. க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் மரித்து போனார்கள். எத்தனை பேர் இதை நம்ம படிச்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம்? சரி, ஓகே, நம்ம படிக்கல, தெரிஞ்சுக்கல, விட்டுடலாம். ஆனால் ஆண்டவர் இதை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் இருக்கு. அதாவது ஒரு தகப்பனுடைய சுபாவம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை யாரை வச்சியாவது உரைப்பார் ஆண்டவர். தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அது நடக்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் நடக்குதுங்கிறது யாரைய வச்சே சொல்லுவார். உதாரணமா ஏசாயா வச்சு ஆண்டவர் சொல்றாரு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். ஆண்டவர் சொல்லிட்டாரு. அது நடக்கும்போது தூதர்களை வச்சு, மெய்ப்பர்களை வச்சு, அதற்கு பிறகு அந்த வான சாஸ்திரிகளை வைத்து ஆண்டவர் நிரூபிக்கிறார். நடந்துருச்சு, பெத்லகேம்ல சொன்னது, அந்த தீர்க்கதரிசனம் சொன்னது இப்ப நடக்குது அப்படிங்கிற ப்ரூஃப் பண்றார். இதான் கர்த்தர் நம்ம மேல வச்ச பாசம். தீர்க்கதரிசனம் நான் சொல்லிட்டேன், அது நடக்குது, அது தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்காதது உங்க இஷ்டம் அப்படின்னு ஆண்டவர் விடல. சபையை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க ஆண்டவர். சொல்றாரு, அது நடக்கும் போதும் ஒரு ஆளை வச்சு சொல்றாரு. இயேசுதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும்னு ஏசாயால இருக்கு. அவர் வரும்போது யோவான் சாணனை வச்சு பின் பாயிண்டா காட்டுறாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வந்துருச்சுன்னு காட்டுறாரு. தீர்க்க தரிசனமும் உரைப்பாரு, நிறைவேறும் போதும் அதை சுட்டி காட்டுவார். அதே மாதிரிதான் சொல்றேன். இப்ப இந்த கொள்ளை நோய் வந்துச்சு, கொரோனா வந்தது. வேதாகமத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் அந்த கொரோனா வருவதற்கு முன்பதாகவே இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தினார். நினிவே ஜனங்களுக்கு யோனாவை வைத்து சொன்னது போல ஆண்டவர் தெரியப்படுத்தினார். கவனிங்க, இப்ப நீங்க பார்க்கக்கூடியதான இந்த பர்டிகுலர் வீடியோ உலகம் முழுவதும், இது தமிழ்ல இருக்கு, எல்லா லாங்குவேஜிலும் உலகம் முழுக்க வந்துச்சு. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்தது, டிசீஸ் எக்ஸ் என்று பெயர். இது உலகம் முழுவதும் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவர்கள் மூலமாக எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது, ரிப்போர்ட் அனுப்பப்பட்டது. அனுப்பப்பட்டது மட்டுமல்ல, அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல எல்லா கவர்மெண்ட்டும் அவங்கவுங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் வந்ததான செய்தி. கன்னடத்தில் இருக்குது, அந்த ஹிந்தியில இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லயும் கவர்மெண்ட் அனுப்பி ஜனங்களுக்கு காஷன், எச்சரிப்பு கொடுத்தாங்க. இப்படி ஒரு கொரோனா வருதுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் இந்த நியூஸை பார்த்திருப்பீங்க? எத்தனை பேர் இந்த நியூஸை பார்த்துட்டு இப்படி ஒண்ணு வருதே, குறைஞ்சபட்சம் வரக்கூடாதுன்னா யாராவது ஜெபம் பண்ணீங்களா? அல்லது இது வருகிறதே, ஆண்டவரை இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க, ஏதாவது ஜெபம் பண்ணீங்களா? நீங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பாக்குறதே கிடையாது. இப்ப அதான் ரொம்ப முக்கியம். நம்ம பாக்குற நியூஸுமே வேற மாதிரி ஆயிருச்சு. நம்ம நியூஸ் எல்லாமே அதான் இந்த கடைசி காலம் 20 வருஷம் ஜனங்களுடைய காதுகள் முழுக்க முழுக்க இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அல்லது பாசிட்டிவ் அப்படிங்கிற பேருக்குள்ள போய் அவங்க கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்காம விட்டுட்டாங்க. நீங்க மோட்டிவேஷனல கேளுங்க, பாசிட்டிவான விஷயத்தை கேளுங்க, ஆனா நடக்க வேண்டிய விஷயத்தையும் கேளுங்க. மோட்டிவேஷனல் நல்லா சம்பாதிக்கணும் கேளுங்க,
புயல் அடிக்க போது சுனாமி வருதுன்றத கேட்காம இருக்க கூடாது இல்ல? அதை கேட்டா தானே அந்த ஜனங்க பாதுகாக்கப்படும். ஜப்பான்ல மோட்டிவேஷனலா பேசணும், தப்பான விஷயத்த பேசக்கூடாதுன்னா எப்படி உங்களுக்கு புயல் வருதுன்னா உங்களுக்கு அலாரம் கொடுக்கிறது, எப்படி உங்களுக்கு காஷன் கொடுக்கிறது, பூமி எதிர்ச்சி வரப்போகுதுன்னு எப்படி சொல்றது? இதெல்லாம் சொல்லக்கூடாது. வெறும் மோட்டிவேஷனலா பேசணும், பாசிட்டிவா பேசணும்னா வரக்கூடிய இந்த மாதிரி காஷனையும் கொடுக்கணும் இல்லையா? ட்ரெயின் வரது பிளாட்ஃபார்முக்கு நல்லதுதான். ஆனா வரும்போது சொல்றாங்கல்ல, ஒரு ஹார்ன் அடிக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு சவுண்ட் கொடுக்கறாங்கல்ல, யாரும் ட்ராக் குள்ள வந்துடாதீங்க, ஒரு காஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இன்னைக்கு சபை எந்த அளவுல இருக்குதுன்னா இப்படிப்பட்ட காஷனை கேட்க தயாராக இல்லை. வெறும் வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், பலிக்கு பெருகணும், இவ்வளவுதான். இதத்தான் பிரசங்கமா நீங்களும் நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறதுனால இதத்தான் பிரசங்கமா பிரசங்கியார்களும் மாத்திட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நல்லா பேசிட்டு இருந்த ஊழியக்காரங்க கூட இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்ல இறங்கி பிளஸிங் குள்ள போயிட்டாங்க. உங்களுக்கு நான் பிளஸிங் இல்லைன்னு சொல்லல, ஆனா உங்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த சத்தியமும் இருக்கு இல்லையா? பாவத்தை குறித்து பேசணும், நீதியை குறித்து பேசணும், நியாய தீர்ப்பை குறித்து பேசணும். பாவத்தை பத்தி ஏன் பேசுறீங்க? ஏன் நியாய தீர்ப்பை பத்தி பேசுறீங்க? ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுங்கன்னா தப்பா போகுது இல்ல? தெரிய வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெரியாம போச்சே. இப்ப இந்த நியூஸ் வந்துச்சு, உங்க யாருக்குமே தெரியுமான்னு தெரியாது, எத்தனை பேருக்கு இது பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் இதே செய்தியை எடுத்துக்கிட்டு 2018 இருந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வாரமும் அந்த திருச்சபையில இது போட்டிருக்கிறோம், அங்க சொல்லி இருக்கிறோம். பத்தாவதுக்கு எங்க யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம். நான் மட்டும் இல்ல, நான் மன்னேன்னு சொல்லல, எல்லாரும் பண்ணிருக்காங்க. ஆண்டவர் எல்லா நாட்டிலையும் ஆட்களை எழுப்பினார். எல்லாரும் இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, ஏன்னு சொன்னா நினிவேல இந்த கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுது, நினிவேல ஒரு அழிவு வரப்போகுதுன்னு அங்க இருந்தது ஒரு 1,20,000 பேர். அவர்களை குறித்து தேவன் பரிதவித்தார்னு வேதம் சொல்லுது. மனஸ்தாபப்பட்டார், ஐயோ இவ்வளவு பேர் இருக்கிறாங்களேன்னு. அதே தேவன் தான் இன்னைக்கும் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கொரோனா வந்த போது குரோஸ்ல ஜனங்க செத்து போனாங்க. அப்ப அன்னைக்கு பரிதவித்தார் இருதயம், இன்னைக்கு பரிதவிச்சிருக்கோம். அப்ப முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா காஷன் கொடுத்திருப்பாரு. 2018 WHO சொல்லிருக்கு, உலக மக்கள் அத்தனை பேருக்கும். நீங்க அந்த 1ஆம் அதிகாரம் சகரியா புத்தகத்துல வாசிச்சு பாருங்க. உலகம் முழுக்க ஒரு கோபம், கர்த்தருடைய கோபம் வரும், அத்தனை பேருக்குள்ளேயும் இந்த சிவப்பு குதிரை போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எத்தனை பேர் நம்ம தயாரானோம்? எத்தனை பேர் இதை ஆயத்தப்பட்டோம்? எத்தனை பேர் கேட்டோம்? முதல்ல இல்ல அதை கேட்டா தானே ஆயத்தப்பட முடியும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதுல என்ன கேட்டு ஆயத்தப்படுறதுக்கு இருக்கு? கொரோனாங்கிறது ஒரு வைரஸ், புதுசா வருது, உலகமே பார்க்காத ஒண்ணு இப்பதான் வந்திருக்குது, இதுல நம்ம ஆயத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? உலகத்துக்கு ஆயத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லாதீங்க, உலகத்தான் கூட ஆயத்தப்பட்டான். இப்படி ஒரு கொரோனா 2018 வரணும்னு இதே இதுல நீங்க கேட்டிருப்பீங்க, எல்லா டாக்டர்ஸ்க்கும் ரிசர்ச் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த வைரஸ் ஒண்ணு வரப்போது, இதுல இருந்து என்ன செய்யணும், ரிசர்ச் பண்ணுங்க, மருந்து கண்டுபிடிங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. பில்கேட்ஸ் அன்னைக்கு 2014 இருந்து இந்த விஷயத்த பேசுறாரு. பில்கேட்ஸ் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ண வேக்சின்ஸ்ல 2-3 அவரது தான், பில்கேட்ஸ் தான், அந்த கேவி ஃபவுண்டேஷன்ஸ் அவங்களது தான் அது. அவர் சொன்னாரு, இப்படி ஒண்ணு வரப்போது ஆயத்தமா இருங்க. அவங்க ஆயத்தமாகறாங்க, மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது அவங்களே தான் கிருமி கொண்டாந்தாங்க, அவங்களே தான் மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு எத்தனை ரூமர்ஸ் இருந்தாலும் சரி, ஆனா ஒண்ணு வருது, அதுக்கு அவங்க ஆயத்தமாகறாங்க. ஆனா சபை எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டது? சபை ஆயத்தப்படுதல்னா என்னங்க? நாங்க எப்படி ஆயத்தப்படணும்? உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன். இன்னைக்கு உலகத்துல இந்த வியாதிக்கு, கொரோனாவுக்கு அட் பிரசன்ட் டில் நவ் மெடிசன் கிடையாது, வேக்சின் தான் இருக்கு. இன்னும் மெடிசனை அதிகாரப்பூர்வமா WHO வெளியிடல, இன்னும் நமக்கு வேக்சின் தான் கொடுத்திருக்காங்க. ஆனால் இந்த வியாதிக்கு 100% மருந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அந்த மருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமமும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்கிறதான அந்த மருந்து தான். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேனேஷியாம்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரே பதில், அத்தனைக்கும் ஒரே ஆன்சர்பாங்க. அந்த மாதிரி அத்தனை வியாதிக்கும் ஒரே மருந்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் இருந்துச்சு, ஊர்ல இருந்து தள்ளி வச்சிருவாங்க, லெப்ரசி, குஷ்டரோகம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த குவாரண்டைனை சுகமாக்கினதான அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் இன்னைக்கும் சுகமாக்க வல்லமை உள்ளதாகத்தான் இருக்கிறது. 2000 வருஷமாக இந்த மருந்தை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சபைக்குள்ள நடக்காத அற்புதங்களே கிடையாது. நேத்து கூட நான் உங்களுக்கு சொன்னேன், எத்தனையோ பேருக்கு கேன்சர் சுகமாயிருக்குது, எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் சுகமாயிருக்கு. வேதாகமத்துல நீங்க பாருங்க, எத்தனை பேர் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். அவருக்கு பிறகு அப்போஸ்தலர்களை போய் பாருங்க, எத்தனை பேர் சுகமாக்கி இருக்கிறாங்க. பேதுரு மரித்த தப்பித்தாள உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனை காரியங்கள் நடந்திருக்குது. பவுலினுடைய உருமால்கள், அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. இதை வச்சுக்கிட்டு தான் இந்த 2000 வருஷமா சபை ஓடுது. சபை இதன் அடிப்படையில் இந்த பேஸ்ல தான் இருக்கு, இந்த விசுவாசம் தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப ஏன் என்ன நடந்துச்சு? இந்த கொரோனா விஷயம் வரும்போது சபையினுடையதான ரிஃப்ளெக்ஷன் என்ன, சபையினுடைய ரியாக்ஷன் என்ன, சபை என்ன பண்ணுச்சு?
நாம இந்த வியாதிக்கு எப்படி பண்ணோம்? ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் எல்லாரையும் சொல்லல, எப்பவும் சொல்லுவேன் 5%. கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்கிற புறா மாதிரி கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க 5% இருக்கிறாங்க. மெஜாரிட்டி பீப்புள் 95% ஆஃப் சர்ச்சஸ் இந்த கொரோனால என்ன பண்ணோம்? நாம என்ன நம்ம கிட்ட இருந்த வல்லமையை எப்படி யூஸ் பண்ணோமா? நம்ம ஏதாவது செஞ்சோமா? கொரோனாவுக்கு நீங்கள் யாராவது ஜெபம் பண்ணீங்களா? சுகமாக்குறதுக்கு உங்களால முடிஞ்சுச்சா? ஒரு சிலரால முடிஞ்சிச்சு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா பெரும்பான்மையானவங்களால முடியல. ஏன்னு சொன்னா அவங்க கொரோனாவுக்கு ஆயத்தம் ஆகல. அந்த வியாதி வரும்போது ஆயத்தமாகல. ஆயத்தமாகறதுன்னா என்னங்க? ஒரு வியாதி சுகமாகணும்னா கர்த்தர் அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒன்னு இருக்கணும்னு சொல்றார். என்ன கிஃப்ட்னா, விசுவாசம் என்னும் ஒரு வரம் இருக்கு. அந்த விசுவாசம் இருந்தாதான் அது சுகமே ஆகும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன, இது ஒரு செயின் ரியாக்ஷன் வச்சுக்கோங்களேன். விசுவாசம் இருந்தாதான் சபைக்குள்ள இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். அதைத்தான் புறஜாதியார் காண்பாங்க. இயேசு சொல்றாரு, லாசரு உயிரோடு கூட எழுப்பும் போது, நான் சொல்றது நீங்க கேட்பீங்க, எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனா கூடி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக. அப்ப நமக்கு அந்த விசுவாசம் வேணும். முதல்ல சபைக்கு விசுவாசம் இல்லாம போயிருச்சு 20 வருஷமா. என்ன இப்படி சொல்றீங்க? நாங்கெல்லாம் விசுவாசிகளாச்சே, எங்களை போய் விசுவாசம் இல்லாதவங்க எப்படி சொல்றீங்க? பேர் தான் விசுவாசி. இப்ப நம்ம ஆவிக்குரியவர்கள் சொல்லிக்கிறோம், பரிசுத்தாவியில நிரம்புறோம், ஆனா இன்னும் மாம்சத்துல தானே இருக்கிறோம். மாம்ச கிரிகள் இன்னும் வெளிப்படுது இல்ல. அதே மாதிரிதான் விசுவாசின்னு சொல்லிக்கிறோம், ஆனா விசுவாசம் இல்ல. விசுவாசம் இருந்திருந்தா நம்மளை பார்த்து கொரோனா தான் பயந்துருக்கணுமே ஒழிய கொரோனாவை பார்த்து சபை பயந்துருக்க கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. எப்படி மேற்கொண்டுச்சு? நான் சொல்றது அரசாங்கம் சபையை மூட சொன்னாங்க, மூடணும். அது இல்ல, அது துரைத்தனங்களுக்கு கீழ்ப்படியணும் பைபிள் சொல்லுது. நான் அதை பத்தியே பேசல. சபை ஏன் கொரோனாவை கண்டு பயந்தது? ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு, சின்ன கிருமி, கண்ணுக்கு தெரியாத கிருமி. இதை விட டெட்லி வைரஸ், அதை எல்லாமே சபை ஜெயிச்சிருக்குதே. எத்தனையோ பேருக்கு சுகமாய் இருக்குது. நேத்து கூட சொன்ன C4 லெவல்ல சுகமாக்கி இருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கும் சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் கொரோனாவில ஏன் சபை தோற்று போனது? ஒரே ரீசன் தான், சபைக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் தான் இது நடக்கணும். சபைக்குள்ள விசுவாசம் இல்ல. சபைக்குள்ள ஏன் விசுவாசம் இல்ல? ஒரே ரீசன் தான், கேள்வியினாலே விசுவாசம் வரும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாச வார்த்தைகளை கேட்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்குள்ள விசுவாசம் வர்த்திக்கப்படும். ஆனா கடந்த 20 வருஷமா 30 வருஷமா சபை விசுவாச வார்த்தைகளை கேட்கவில்லை, சபை ஆசீர்வாத வார்த்தைகளை மட்டும் கேட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்து மேல உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு. நீங்க விசுவாசிச்சு என்னென்னலாம் கேட்டீங்களோ எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இந்த கொரோனாவுல நீங்க என்னென்னலாம், கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷமா நீங்க என்னென்னலாம் கர்த்தரை விசுவாசிச்சீங்களோ, கர்த்தர் எனக்கு வீடு கொடுப்பார், கர்த்தர் எனக்கு கார் கொடுப்பார், கர்த்தர் என்னுடைய பையனுக்கு நல்ல வேலை கொடுப்பார் வெளிநாட்டுல, கர்த்தர் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார், கர்த்தர் எனக்கு பேரம்பேத்தி கொடுப்பார், நீங்க என்னெல்லாம் விசுவாசிங்களோ எல்லாம் கிடைச்சிருச்சு. ஏன்னா அவர் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் கேட்டீங்க, கொடுத்தாச்சு. நீங்க இப்ப எல்லாம் வச்சிருந்தீங்க. கொரோனா வரதுக்கு முன்னாடி எல்லாம் வச்சிருக்கீங்க. கொரோனா வந்துச்சு, நீங்க வச்சிருந்த எந்த ஆசீர்வாதமாவது உங்களை கொரோனால இருந்து காப்பாத்துச்சா? நீங்க வச்சிருக்கிற பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், நகை, நட்டு, போல்ட், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர் ஏதாவது உங்களை காப்பாத்துச்சா? காஸ்ட்லி கார்ல போய் ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஐசியூல பெட் கிடக்காம தானே படுத்து கிடந்தீங்க. காரை திறந்து போட்டு தானே படுத்து கிடந்தீங்க. காரை சீட்டை சாச்சிட்டு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்குமான்னு வெயிட் பண்ண காலம் இருக்குல்ல. ஒரு ஆம்புலன்ஸ் கிடைக்காம அவஸ்தைப்பட்டீங்கல்ல. ஏன் உங்க பணம் உங்களை காப்பாத்தல? ஏன் நீங்க வச்சிருந்த எதுவுமே காப்பாத்தல? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உண்மையான ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடியது அல்ல. உண்மையான ஆசீர்வாதம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடியது. அதுதான் நித்தியமானது, நிரந்தரமானது. கொரோனா உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கணும். என்ன சொல்லி கொடுத்திருக்கணும் தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, கையில வேலை இருக்குங்க, மாசான சம்பாத்தியம் இருக்குங்க, பணத்தை விட்டெறிஞ்சா 10 பேர் வருவாங்க. சொல்றேன், பணத்தை விட்டெறிஞ்சா 10 பேர் வருவான், ஐசியூல ஒரு பெட் வராது. பணத்தை விட்டெறிஞ்சா 10 பேர் வருவான், ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காது. ஒரு வைரஸ கண்ணாலேயே உன்னால பார்க்க முடியல. அதாவது கர்த்தர் பாருங்க, அவ்வளவு பெரிய கோலியாத்த ஒரு சின்ன கூழாங்கல்ல ஜெயிச்சாராமா. அதை விட மோசம் நீங்க நானும். உங்களுடைய பணம் எல்லாம் கோலியாத், உங்களுடைய ஆசையெல்லாம் கோலியாத்து, பேராசை. இதை எதை வச்சு ஜெயிச்சாரா? கூழாங்கல்ல கூட இல்ல, கண்ணுக்கு தெரியாத கிருமியை வச்சு ஜெயிச்சிட்டார். எப்படி நீங்க எல்லாம் கொரோனா கண்ணில் கூட பார்க்கல. ஆனா கொரோனா அவ்வளவுதான். உலகமே பயந்துச்சு பாருங்க. எங்க இருந்து? ஸ்பெயின் நாட்டு இளவரசி கொரோனா வந்துச்சு. யூகேல அப்ப போரிஸ் ஜான்சன் ஒரு பிஎம் இருந்தாரு, அவருக்கு கொரோனா வந்துச்சு. புதினுடையதான பர்சனல் செக்ரட்டரி அவருக்கு வந்துச்சு. எப்பேற்பட்ட ஆளுக்கெல்லாம் கொரோனா போயிருச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பணமோ பதவியோ அதெல்லாம் பார்க்கல, அத்தனை பெரிய கூழாங்கல்ல கத்தர் அடிச்சாரு. அந்த கூழாங்கலுக்கு பேர் தான் கொரோனா வைரஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இதன் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு உலக பிரகாரமான ஒரு மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர்,
அவங்க சொல்றாங்க டிவில கொரோனா வந்த போது அவங்க சொல்றாங்க, இதுதான் சரியான நேரம் மனிதன் கடவுள் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்குன்னு சொன்னாங்க. ஃபேக்ட் அது 100%. பல நேரங்களில் சயின்ஸ் கை கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் மருந்து இல்ல, பல நேரம் சயின்ஸ் கை கொடுக்காது. ஆனால் கர்த்தர் ஒருத்தரே எல்லா நேரத்திலும் கை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நிறைய பேருக்கு பணம் இருக்கு, எல்லாருக்கும் சயின்ஸ் இருக்கு, மெடிசன் இருக்கு, டாக்டர்ஸ் இருக்காங்க. சிலலாம் சொல்லுவாங்க அந்த டாக்டர் 24 ஹவர்ஸ் வருவாரு, வரமாட்டாரு. 24 ஹவர்ஸ் உங்க கூட இருந்து உங்களை காப்பாத்துறது ஒரே டாக்டர் தான். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன அந்த ஒரு டாக்டர். கொரோனாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, சபை மட்டும் தயாராக இருந்திருந்தால், நினிவே ஜனங்கள் மாதிரி அதை கேட்ட உடனே அவங்க ஆயத்தப்பட்டிருந்தால் கொரோனா வந்திருக்க உலகம் முழுக்க. ஆனா ஒண்ணு நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சபைகளுக்குள்ளே அது வராதபடி தடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்திருப்பார். எகிப்து முழுக்க வாதை வந்துச்சான், அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லைன்னு பைபிள் சொல்லுது. அதே மாதிரி ஒரு சாட்சி கொரோனால சபைக்குள்ள நடந்திருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இந்தியா முழுக்க கொரோனா வந்துச்சு, ஆனா அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வரவில்லை. என்ன காரணம் தேடினா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவர்கள் தேவன் பெரியவர், அவர்களுக்கு வராதபடி கர்த்தர் அதை பாதுகாத்தார். இது நடந்திருக்கணும். ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படிங்க நடக்கும், உனக்கு நடக்காது. அப்படி சொல்ற உனக்கு கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கும் கிரியை செய்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அதான் நடந்திருக்கணும். இரண்டாவது, அப்படி ஒரு காரியம் நடந்திருந்தால் யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் போய் சுவிசேஷமே சொல்லவே வேண்டாம். அவர்களே தெரிந்திருப்பார்கள், இவர்கள் தேவன் பெரியவர், இவர் காப்பாத்திட்டாரு, இவர் தான் நமக்கு வேணும்னு சொல்லி அவர்களே சபையை நோக்கி ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வந்திருப்பாங்க. இது நடக்குமா? நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, எகிப்தில இருந்து இஸ்ரவேலை கர்த்தர் விடுதலைக்கு கூட்டிட்டு போறார். 12ஆம் அதிகாரம் யாத்திராகமத்துல இருக்கு. கூட்டிட்டு போகும்போது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலோடு கூட அநேக மத்த மக்களும் கடந்து போனாங்கன்னு இருக்கு. பிற தேசத்தாரும் அவரோடு கூட கடந்து போனார்கள். இவெல்லாம் ஏன் அவங்களோட போனான்னு தெரியுமா? அவன் இருக்கிற எகிப்து தான் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி. அன்னைக்கு வல்லரசு, பயங்கரமான நாடு. அந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய வாதை வந்துச்சு, ஜனங்கள் எல்லாம் செத்து போனாங்க. அவன் பாக்குறான், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட இந்த இஸ்ரவேலர் வீட்டுல மட்டும் மரணமே வரல, எல்லார் வீட்லயும் மரணம் வந்திருக்கு, இவங்க வீட்டுல மட்டும் வரல. இப்ப அவன் பாக்குறான், இந்த அகதிகளாக புறப்பட்டு இந்த ஜனங்க வெளியே போறாங்க, அடிமைகள் எல்லாம் வனாந்தரத்துக்கு போறாங்க. கவர்மெண்ட் அவங்களை வெளியே போக சொல்லிருச்சு, ட்ரம்ப் சொன்ன மாதிரி வெளியே போக சொல்லிருச்சு. அவங்க புறப்பட்டாங்க. ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த ஆசீர்வாதமான எகிப்தில் இருந்து நான் சாவதை விட இந்த அடிமைகளின் தேவனோடு கூட வாழ நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட அவன் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போயிட்டான். அவன் எகிப்துல இருக்கிறத விட இவங்களோட வனாந்தரத்துக்கு போறது பெஸ்ட்ங்கிறான். ஏன் தெரியுமா? எகிப்துல இருந்த சாவ இவன் கூட போன ஜீவனோடு இருப்பது அவன் விசுவாசிச்சு வரான் பாருங்க. அப்படி ஒரு அற்புதம், அப்படி ஒரு சம்பவம் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக 2022 நடந்திருக்கணும். நடக்கல. காரணம் வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் மட்டும்தான். நாம் நம்முடைய தேவனுடைய வல்லமையை காட்ட தவறிவிட்டோம். கர்த்தருடைய வல்லமையை சபை காட்ட தவறிடுச்சு. உண்மை இதுதான். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் சரி, சத்தியம் இதுதான். நமக்குள்ள அப்படி ஒரு வல்லமை வெளிப்பட்டிருந்தா, நான் சொல்லுவேன், ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆந்திராவில். ஒரு மனுஷன் கண்ணுல மருந்து ஊத்தினார். கொரோனா டயத்துல நடந்துச்சு. கண்ணுல மருந்து ஊத்தினார். அவர் சொன்னாரு, கண்ணுல மருந்து ஊத்தினா கொரோனா சுகமாகுதுன்னு. மெடிக்கலி அவங்க சொன்னாங்க நோ சான்ஸ். ஏன்னா அது வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ளது, லங்ஸ்ல உள்ள பிரச்சனை. கண்ணுல ஊத்தினா எப்படிங்க சரியாகும்? முடியாது, மெடிக்கலி முடியாதுன்ட்டாங்க. ஆனா ஜனங்க நம்பல தெரியுமா? அந்த மனுஷங்கிட்ட போய் கண்ணுல மருந்து ஊத்த போனாங்க. எவ்வளவு பேர் தெரியுமா? 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் போனாங்க ஆந்திரால. போன உடனே லாக்டவுன், ஹைவேஸ் மூடி இருக்காங்க. ஆனா 5 லட்சம் பேர் போனாங்க. எப்படி போனாங்கன்னு தெரியாது, போயிட்டாங்க. வேற வழி இல்லாம கவர்மெண்ட் தடுக்கவே முடியல வரவங்களை. கவர்மெண்டே என்ன பண்ணுச்சுன்னா 6 அடி 3 அடி கேப் விட்டு நிக்க வச்சு அவங்களே அவங்களை அனுப்பி விட்டாங்க அந்த மருந்து ஊத்துறதுக்கு. காரணம், ஜனங்கள் அந்த அளவுக்கு அவங்க குவிஞ்சிட்டாங்க. அது உண்மையா நடந்துச்சா, கியூர் ஆகுதா தெரியாது. ஆனா நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே கூரைய பிச்சுக்கிட்டு ஒருத்தனை இறக்குன மாதிரி இத்தனை பேர் அங்கே ஓடி போயிருப்பார்களானால், நம்முடைய திருச்சபைகளில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லா சபைகளிலும் நடக்கிறது என்று கேள்விப்பட்டிருந்தால், ஜனங்கள் அத்தனை பேரும் லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு திருச்சபையை நோக்கி அவர்கள் படையெடுத்திருப்பான். இயேசு சொங்க கொடுக்கிறாரமே, இயேசு சொங்க கொடுக்கிறாரமே, இயேசு வல்லமையா சொங்க கொடுக்கிறாரமேன்னு அந்த மிகப்பெரியதான ஆத்தும அறுவடையை நாம் இழந்துட்டோம்.
அப்புறமா உட்காந்துக்கிட்டு சுவிசேஷம் சொல்ல விட மாட்டாங்க, அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னா நம்ம கிட்டயே வல்லமை இல்லையே. நம்ம கிட்ட இருக்கிற தேவனை பத்தி அவன் தெரிஞ்சாதான் நம்ம கிட்ட வருவான். அப்ப சபை என்ன பண்ணி இருக்கணும்? இந்த நேரத்துல மிகப்பெரியதான ஒரு வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கணும். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை ஒண்ணு உச்சத்துக்கு வந்து சாகர நிலைமை வரும்போது ஒரு அற்புதம் நடந்தால் அத்தனை பேரும் கர்த்தர் பக்கம் வருவார்கள். இதுதான் பைபிளுடைய தியரி. அப்படி ஒரு சமூகம் நமக்கும் கிடைச்சிச்சு, நம்ம விட்டுட்டோம். we missed the chance. அதான் உண்மையும் கூட. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதான மிக முக்கியமான சம்பவம் நம்முடைய காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு, துல்லியமா நிறைவேறிச்சு. ஒண்ணு, அப்படி ஒண்ணு இருக்குன்னே நமக்கு தெரியாது. 2, அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ஆயத்தமே ஆகல. ஏன்னா இருந்தா தானே ஆயத்தமாவோம். 3, அப்படி ஆயத்தமா இருந்திருந்தா ஒரு மிகப்பெரிய ஆத்ம அறுவடை, அதுக்கு பேர் தான் ரிவைவல், எழுப்புதல். இது எதுவுமே இல்லாம ரிவைவலுக்கு நீங்க ஜாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எழுப்புதல் வரும், எழுப்புதல் வரும், எழுப்புதல். ஒரு நல்ல சான்ஸ் வந்துச்சே, அதை மிஸ் பண்ணிட்டோமே. சோ இந்த 3 காரியத்தை நாம் இழந்துட்டோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. 2019 இருந்து 2020. இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? கொரோனாவுடைய எமர்ஜென்சி டைம் அப்படின்னு WHO வச்சிருக்காங்க. ஆன்லைன்ல இருக்க வெப்சைட்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க எவ்வளவு நாள்னு இருக்கும். கரெக்டா இருக்கவங்க 3 வருஷம் 6 மாசம், 3.5 years. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த 3.5 வருஷம் என்பது பைபிள் கணக்கு. பைபிள்ல நிறைய 3.5 வருஷம் இருக்கு. ஸ்ரீயானவள் வனாந்தரத்திற்கு 3.5 வருஷம் ஓடி போனாள். ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு 3.5 வருஷம் பறந்து போனாள். 3.5 வருஷம் கணக்கு நிறைய இருக்கும் பைபிள்ல. நீங்க 2019 டிசம்பர்ல இருந்து 2023 மே மாசம் வரைக்கும் கொரோனா எமர்ஜென்சி பல நாடுகளிலே அது விளக்கப்படாமல் இருந்து 100% வேர்ல்டுல இருந்து எமர்ஜென்சி விளக்கப்பட்டது 2023 மே மாசம். சரியா 3 வருஷம் 6 மாசம், 3.5 வருஷம் ஒரு மிகப்பெரியதான வாதை, கொள்ளை நோய் பூமியில இருந்திருக்கு, நம் கண்களுக்கு முன்பாக நடந்திருக்கு. அதை முன்பதாகவே கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு, அதற்கு முன்பதாகவே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. சபை அதை சந்திக்கவில்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். அதான் இப்ப நடந்துச்சு. விசுவாசிகள்ல இருந்து ஊழியக்காரங்க வரைக்கும் அதில் கடந்து போனார்கள். சபை மேற்கொள்ள முடியாமல் திணறியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட இதை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொரோனாவை விட மோசமானது வருதுன்னு WHO கொடுத்திருக்கிறார். 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வருதுன்னு WHO சொல்லுது. இனிமேலாவது சபை ஆயத்தப்படணும். இதுவரைக்கும் போனது போகட்டும், இனிமேலாவது ஆயத்தப்படணும். இதை ஒட்டி இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை அங்கே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். 6ஆம் அதிகாரம் 5, 6 வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவல்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், உணவு பஞ்சத்தை குறித்து சொல்லுகிறார். 1 பணத்திற்கு 1 படி கோதுமை, 1 பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பா அதுக்கு அடையாளமா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கோதுமை தட்டுப்பாடை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஏதோ இன்னைக்கு நேத்து எழுதின வசனம் இல்லை, இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்க கையில இருக்கிற பைபிளே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. சிலர்லாம் 50 வருஷம் பைபிள் படிக்கிறவங்க இருக்கீங்க, 10 வருஷமா படிக்கிறவங்க கூட இருக்கீங்க. உங்க கையில இருக்கிற பைபிள் 10 வருஷம் பழசு. அப்படி குறைஞ்சபட்சம் நான் சொல்றது, இப்ப நடக்கிற சம்பவம் எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, பைபிள்ல உள்ளது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி கொடுத்தது. வசனம் தெளிவா சொல்லுது, ஒரு கொள்ளை நோய். நீங்க சகரியாவின் புஸ்தகத்தை வாசிச்சீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். சிவப்பு குதிரைகளோ வென்றால், அதாவது கொள்ளை நோயோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியிலே சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. ஸ்டில் நவ், கொரோனாவுக்கு பிறகு ஸ்டில் நவ் இன்னும் அடுத்த வேரியன்ட் கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்கு, அடுத்து சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் அது சொல்லுவாங்க பேண்டமிக், எண்டமிக் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்டில் நவ் அதை நம்ம எண்டமிக் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் கொரோனா வேரியேஷன் அடுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கு, அடுத்த லெவல் வந்துகிட்டே இருக்கு. WHO சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப கூட ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னாங்க, சிங்கப்பூர்ல இருந்து ஒண்ணு இப்ப வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் இன்னொன்னு வருகிறது என்று அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கருப்பு குதிரை, ஒரு பஞ்சம், கோதுமை பஞ்சம், பச்சை கொளரா கோதுமை பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்றார்.
இப்ப வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இந்த பஞ்சம் எங்க, கோதுமை பஞ்சம் எங்க போகுது? வட தேசத்துக்கு புறப்பட்டு போகிறது. இதெல்லாம் பைபிள்ல உள்ள வசனம். நல்லா கவனிச்சு பாருங்க. நேத்து கூட உங்களுக்கு சொன்னோம், இஸ்ரவேலை மையமாகத்தான் வைத்து இந்த வேதம் எழுதப்படுகிறது. இஸ்ரவேலிலிருந்து நேரா வட தேசத்துக்கு போனா கோதுமை பஞ்சம் ஆரம்பிக்கிறது. அங்கதான் கோதுமை பஞ்சம் ஆரம்பி, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைக்கான காரணம் வட தேசத்துக்கு புறப்பட்டு போச்சு. சரியா இந்த சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கும் போது 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க அறிந்திருக்கிறபடி உலகத்திலே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பிச்சாங்க. இன்னைய வரைக்கும் சண்டை போயிட்டு தான் இருக்கு. இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 நாடுமே இஸ்ரேலுடைய வடக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. கரெக்டா வடக்குல லாஸ்ட்ல இவங்க தான் இருக்கிறாங்க. அப்படியே கோடு போட்டு போனீங்கன்னா மாஸ்கோல போய் நிக்கும். இந்த 2 நாடும் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறுச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனுக்கு பேரு பிரெட் பாஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உக்ரைன் தான் ஐரோப்பா முழுக்க கோதுமை சப்ளை பண்ற ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த யுத்தம் ஆரம்பிச்ச உடனே கோதுமை முழுவதுமாக உக்ரைன்ல உற்பத்தி நின்றுச்சு. எல்லாம் கொண்டு போட்டாங்க. ஐரோப்பா முழுக்க கோதுமை தட்டுப்பாடு, எங்கேயுமே கோதுமை கிடைக்காதுன்ற அளவுக்கு போயிருச்சு. எந்த அளவுக்கு போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோதுமை பஞ்சம் உலகளாவிய பஞ்சமா மாறி பாகிஸ்தான்ல 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. அந்த வசனம் சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வார் கோதுமை. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் கணக்குல ஒரு 200 பணம் இருந்தா குறைஞ்சபட்சம் 5000 பேருக்கு சாப்பாடு போடலாம். எங்க இருக்கு? ஆண்டவர் 5000 பேர் சாப்பாடு போடும் போது கேட்கும் போது, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்களே கொடுங்க. அப்ப அவன் சொல்றான், 200 பணம் ஆகுமே. 5000 ஆண்கள் மட்டும் வந்தாங்க, பெண்கள் குழந்தைகள் கணக்கு இல்ல. அது ஒரு 5000 வச்சுக்கிட்டா கூட 10,000 பேருக்கு சாப்பாடு போறதுக்கு 200 பணம் வேணும். அப்பனா ஒரு பணத்துக்கு எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடலான்னு பாருங்க. ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடலாம். அப்ப 50 பேரோட சாப்பாடு கணக்கு எடுத்து ஒரு 50 ரூபாய் கணக்கு வச்சாலும் 2500 ரூபாய் ஒரு பணம் என்பது இன்னைக்கு உள்ள கணக்குக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 1500 to 2500 rupees. அதே அளவு கோதுமையினுடைய அளவு இன்னைக்கு பாகிஸ்தான்ல 2023 கவனிங்க, இது 2023 நடந்த சம்பவம். பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இது 2023. 2021 லாஸ்ட்ல தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 2023 தான் கொள்ளை நோய் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சிச்சுவேஷன். அந்த காலகட்டத்தில் வட தேசத்திற்கு கருப்பு குதிரை புறப்பட்டு போனது. கோதுமை தட்டுப்பாடு ரஷ்யாவிலிருந்து உக்ரைனிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. உலகளாவிய இந்த உணவு பஞ்சம் உலகளாவிய உணவு பஞ்சமாக மாறுச்சு எல்லா நாடுகளிலும். இது ஸ்ரீலங்கால மிகப்பெரிய உணவு பஞ்சம் 2022 மே மாசம் அன்னைக்கு வந்ததான பேப்பர். வேர்ல்டு வைட் இப்போ உணவு பஞ்சம் உச்சத்துல இருக்கு. சூடான், மடகஸ்கர், ஹைத்தி எல்லா பகுதியிலும் உணவு பஞ்சம் உச்ச லெவல்ல இருக்கு. நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி காசா இந்த வார் நடந்த பிறகு நம்ம ஊர்ல ஒரு 5 ரூபா இருக்கும் ஒரு பிஸ்கெட் பாக்கெட், நீங்க பாத்திருப்பீங்க. அங்க கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு விக்குதான். அந்த அளவுக்கு அங்க பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு உலகம் போயிடுச்சு. எல்லா பக்கமும் உணவு பஞ்சம் போய்கிட்டே இருக்கு. நமக்கும் உங்களுக்குமே தெரியும், அரிசி விலை 70-80 ரூபாய் கிட்ட போயிருச்சு. எல்லா பக்கமும் உணவு விலை ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. இந்த உணவு பஞ்சமானது உலகளாவிய பஞ்சம் அடுத்து நடக்குது. இப்போ ஐநா சபையில உங்களுக்கு WHO சொல்லுச்சு இல்லையா கொள்ளை நோய் வரும்னு. இப்போ 2023 ஐநா வெளியிட்டு இருக்கிற வீடியோ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இவங்க தான் முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இது
2023 ஐநா கொடுத்ததான ரிப்போர்ட், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும். இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துருச்சு. பல இடங்கள்ல அரிசியே கிடையாது, பல இடங்கள்ல சாப்பாடே கிடையாது ஜனங்களுக்கு. ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களா சூடான்ல. அந்த அளவுக்கு கருப்பு குதிரையினுடைய காலம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இது இப்ப போயிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு. ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பக்கத்திலும் இருக்கு. இந்தியாவில கூட 2030க்குள்ள 9 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லாத நிலைமை உருவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லதாக சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியாவில் உள்ளதான ரிப்போர்ட். காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இதுவும் டிவில வந்த செய்தி தான். எல்லா காஷனையும் அரசாங்கமோ உலகமோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டதுக்கு ஒத்த தீர்க்க தரிசனம், அதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்கள் இப்ப நடந்துகிட்டே இருக்கு நம் கண்களுக்கு முன்பாக. ஆனால் இது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா, அல்லது இது உங்களுக்குள்ள கொஞ்சமாவது போகுதா? இந்த நியூஸாவது போகுதா, இல்ல வசனமாவது போதா? எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, மத்த 24:37-38 ஆண்டவர் சொல்றாரு, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் எப்படி இருந்தார்கள்? உணராது இருந்தார்கள். புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். அந்த இடத்துல தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. இன்னைக்கு நல்லா சாப்பிடணும், பெருந்திண்டி காலம். 2வது, உலகமே குடி வெறியில் இருக்கு. கடைசியா லௌகிக கவலை. மத்தபடி நம்மளை சுத்தி இவ்வளவு விஷயம் நடக்குது, இதெல்லாம் உலகளாவிய விஷயமா இருக்குது. கடந்த 30 வருஷமா தான் இதெல்லாம் நடக்குது. 2000 வரைக்கும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உலகம் பயங்கர சாஃப்டா இருந்துச்சு. இப்போ பாருங்க, உலகம் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. எல்லா பக்கமும் அமைதியும் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் இந்த பஞ்சம், இத்தனையும் போயிட்டு இருக்குது. நமக்கு ஏதாவது கொஞ்சம் உணர்வு இருக்குதா? இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் இப்படி வரதுக்கு என்ன காரணம்? ஏதாவது நம்ம யோசிக்கிறோமா? உலகம் யோசிக்காட்டி கூட பரவாயில்ல, சர்ச்சை யோசிக்குதா? நாம சர்ச்சை நம்ம யோசிக்கிறோமா? இதெல்லாம் எதை சொல்லுது? கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளம் கொள்ளை நோயும் பஞ்சங்களும். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த பஞ்சம், உணவு தட்டுப்பாடு, மிகப்பெரிய பேரழிவை உலகம் சந்திக்கும் என்று ஐநா ரிப்போர்ட் கொடுக்குது. கொள்ளை நோய் வரும்போது 2018 அவங்க தான் சொன்னாங்க, நம்ம கேட்கல. இப்ப பஞ்சம் வருது, இப்பவும் நமக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப சபை ரெடியா இருக்குதா? இப்ப சபை ரெடி ஆகணும். என்ன ஆகணும்? உடனடியாக எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துருவாங்க. சரி, கொள்ளை நோய் கரெக்டா வந்துருச்சு, பஞ்சமும் வரப்போதுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கும் வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு 2 அரிசி மூட்டையை வாங்கிட்டு போயிருவோம், கொண்டு போய் பரன் மேல போட்டு வச்சிருவோம். ஒரு மூட்டை கோதுமை, ஒரு மூட்டை தோரம் பருப்பு. இல்ல இல்ல இல்ல, அதை நீங்க வாங்கி வச்சீங்கன்னா இன்னொரு வசனம் நடக்கும், அந்த தீர்க்கதரிசனம் நடக்கும். அது என்னன்னா, சேர்த்து வைக்காதே, சேர்த்து வச்சால் பூச்சி அவைகளை அரித்து போடும். அந்த வசனம் நடக்கும். இப்ப உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இப்ப நீ என்னதான் பண்ணலாங்கிற, இதுவும் வரும்னு சொல்ற, அதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்ற. இப்ப நாங்க என்னதான் செய்யறது? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவர் சொன்னது, இந்த பஞ்சத்துல பயந்து எல்லாத்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, வரலாறு காணாத அளவுக்கு இருக்கான், அரிசி தட்டுப்பாடு இருக்குதான், எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் கலங்க கூடாது என்றால், இதெல்லாம் வெளியே நடக்கிற சம்பவம், உலகத்தில் நடக்கிற அடையாளம், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தில் முடிவுக்கும் உள்ள அடையாளம். இது எதுவும் உங்களுக்கும் எனக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. இது எதுவும் உங்களுக்கு எனக்கு வரும் பைபிள் சொல்லவே இல்லை. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, எலியா இருக்கிற வீட்டுக்குள் மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை. அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் மாவும் எண்ணெயும் திரட்சியாக இருந்தது. அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இந்த எந்த பஞ்சமும் உங்கள் வீட்டுக்குள் வராது. உங்கள் மா பேசுகிற தொட்டியையும் எண்ணெயையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அது எப்படிங்க நமக்கு மட்டும் செய்வார் அவ்வளவுதான். எப்படின்லாம் கேட்க கூடாது. 40 வருஷம் மன்னாவை கொடுத்தவர் நமக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது வரும். ஆனா ஒண்ணு மட்டும் பார்த்துக்கணும், அதிகம். அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நாம உட்கார்ந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருந்தா வாசல்ல 2 கோதுமை பாக்கெட் வந்து விழுன்னு நினைக்காதீங்க. நாம உட்கார்ந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தா அரிசி மூட்டை வந்து வாசல்ல விழுன்னு நினைக்காதீங்க. அந்த வீட்டுக்குள்ள எலியா இருக்கிற இல்லாத வரைக்கும் பஞ்சம் இருந்துச்சு. எலியா வந்த பிறகுதான் பஞ்சம் போச்சு. உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கும் போதுதான் பஞ்சம் இல்லாமல் இருக்கும்.
வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு வீடே ஷிஃப்ட் போட்டு டிவி பார்க்குது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க சீரியல் பாக்குறீங்க. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பையன் உட்காந்து கார்ட்டூனும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறோம். 7:30 மணிக்கு இவர் வந்த உடனே IPL WWF பாக்குறாரு. 10 மணி வரைக்கும் ஷிஃப்ட் போட்டு டிவி பார்த்துட்டு அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும்னா எப்ப தருவாரு? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஜபத்தை அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும்னா தந்துருவாருன்னு. இல்ல இல்ல, வேதம் தெளிவா சொல்லுது, வீட்டுக்குள்ள தேவன் இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வீடுகளில கிறிஸ்து இல்லை, அதான் பிரச்சனை. வீட்டு வாசல்ல ஸ்டிக்கர் இருக்கு, வீட்டுக்குள்ள கர்த்தர் இல்ல. இயேசுதான் நீ வீட்டின் தலைவர் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. பொதுவாவே இப்ப இருக்கிற எந்த வீட்டின் தலைவருக்கும் மரியாதை இல்ல, இயேசுநாதரையும் சேர்த்து. பல வீட்டு தலைவர்களுக்கு மரியாதை கிடையாது, இயேசுநாதருக்கும். பல வீடுகள்ல இயேசுநாதரே இல்ல. உள்ளுக்குள்ள எப்ப நீங்க டிவியை போட்டு சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, இப்ப புதுசா ஒரு பரிசுத்த கத்து வச்சிருக்கான் வாலிபர்கள்லாம். தமிழ் சீரியல் பார்த்தா தான் தப்பு, கொரியன் சீரியல் பார்க்கலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. கொரியன் சீரியல் பார்த்தா தப்பு இல்ல, இங்கிலீஷ் பாப் சாங் பார்த்தா தப்பு இல்ல, தமிழ்ல கேட்டதா தப்புன்னு முடிவு எடுத்திருக்கிறான். கவனிச்சுக்கொள்ளுங்க, பாவம் எனப்படுவது யாதெனில் நீங்க நினைக்கிற மாதிரி சிகரெட் பிடிக்கிறது குடிக்கிறது மட்டும் இல்ல, கர்த்தரை தேட விடாமல் எதெல்லாம் உன்னை தடுக்கிறதோ அதற்கு பெயர் தான் பாவம். உன் ஆண்டவரை நினைக்க விடாம எதை பிசாசு பண்றானோ அதுக்கு பேர் பாவம். அது எது வேணாலும் இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒண்ணு வச்சிருப்பான். இன்னைக்கு அதுதான் கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே நடக்குது. பல வீடுகளிலே கிறிஸ்துவுக்கு இடமில்லை. கிறிஸ்து வரும்போது உள்ளே பார்க்கும் பொழுது அங்கே எலியா இருக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்புறம் எப்படி மாவு பேசுகிற தொட்டி, அப்புறம் எப்படி எண்ணெய் ஆசீர்வதிக்கப்படும்? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எல்லா இடத்துலயுமே சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், ஒரு அரை மணி நேரமாவது கிறிஸ்துவுக்கு நேரம் கொடுங்க. வீட்டுல குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து, பிள்ளைங்க டியூஷன்ல இருந்து வந்த பிறகு, கணவர் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு, ஒரு குடும்பமா உட்கார்ந்து ஒரு வேதம் வாசிச்சு, ஒரு அதிகாரம் வாசிச்சு, 2 பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. சிஎஸ்ஐ காரங்க வீடுகள் எல்லாம் இது கண்டிப்பா நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப அவங்க வீடுகள்லயும் நடக்கிறது இல்லை, அதான் கொடுமை. இப்ப இது ஒரு ஒழுங்கு எல்லா சிஎஸ்ஐ வீடுகளிலும். இப்ப அதுவும் இல்லை. இப்ப எந்த கிறிஸ்தவ வீடுகளையும் இது கிடையாது. சாயங்காலம்னா டிவி தான் ஓடுது. கேட்டா சொல்றாங்க, பிள்ளைகள் ஒரு நேரத்துக்கு டியூஷன் போயிட்டு வராங்க, கணவர் ஒரு நேரத்துக்கு வேலைக்கு போயிட்டு வராரு, நாங்க ஒரு நேரத்துக்கு ஷிஃப்ட் போயிட்டு வரோம், எப்படி சேர்ந்து நாங்க ஜெபம் பண்றது? எனக்கு புரியாத ஒரு கேள்வி என்னன்னா, யாராவது சாயங்காலம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா ஒரு பிளான் பண்ணி பிரியாணி சாப்பிட போக முடியுது இல்லையா? கணவரை சொல்லிடுறீங்க 6:30 வந்துருங்க, பையனை சொல்லிடுறீங்க டியூஷன்ல சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வான்னு. ஒரு பிரியாணி திங்கிறதுக்கு இவ்வளவு பிளான் பண்ண முடியும்னா தேவ சமூகத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ண முடியாதா? இப்படி ஒரு கேள்வியை நானே கேட்கிறேனே, நியாய தீர்ப்புல கர்த்தர் கேட்க மாட்டாரா? ஒரு அரை மணி நேரமாவது குடும்பமாக உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டாமா? போன் பார்க்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு நேரம் இருக்கு, பேஸ்புக்கு நேரம் இருக்கு, இன்ஸ்டாக்கு நேரம் இருக்கு, யூடியூபுக்கு நேரம் இருக்கு. கர்த்தருக்கு மட்டும் நேரம் இல்லைன்னா எப்படி போய் நீங்க நியாய தீர்ப்புல நிப்பீங்க? போன் வாட்ஸ்அப்பை எடுத்தா எப்ப பாரு ஆன்லைன் வருது. சிலருக்குலாம் நைட்டு 1:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அதுக்கு முழிச்சிருக்க முடியுது, ஆனா தேவ சமூகத்துல முழிச்சிருக்க முடியாது. 1:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு காலை சர்ச்சில் வந்து தூங்குற, நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? நைட்டு முழுக்க போனை பார்த்துட்டு காலையில வந்து சர்ச்சில் தூங்குறீங்களே, எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? ஆனா ஆசை இருக்குது, கிறிஸ்து வரும்போது முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். ஒன்னும் நடக்காது, சும்மா பேச்சுதான் நடக்கும். நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். சபையில மெம்பரா இருந்து தசமாங்காணிக்க கொடுத்துட்டு சந்தா கட்டிட்டா கன்ஃபார்மா பரலோகத்துக்கு போயிடலான்னு. நோ சான்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா இடம் கிடைக்கும், கல்றையில கிடைக்கும், பரலோகத்துல கிடைக்காது. உங்களுக்கு என்ன, நிறைய பேர் கல்றைக்கு தானே போறீங்க சர்ச்சுக்கு. சர்ச்சில் ஏன் மெம்பரா இருக்கிறோம்? அங்க போனதாங்க கல்றைக்கு இடம் கிடைக்கும், உங்களுக்கு கல்றையில இடம் கிடைக்கும். ஆனா பரலோகத்துல இடம் கிடைக்கிறதுக்கு இது பத்தாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, பாஸ்டர் வந்து கடைசியா உங்களுடைய அடியானை உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும் ஜெபம் பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் சேர்த்து பாருன்னு. நிறைய பாஸ்டரே கர்த்தர் சேர்த்துக்க மாட்டார். இப்ப நிறைய பேருடைய நிலைமையா அப்படிதான் இருக்கு. கவனிச்சுக்கொள்ளுங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா கல்றையில இடம் கிடைக்கும், ஆனா பரலோகத்துல இடம் கிடைக்கிறது உங்க கிட்ட தான் இருக்குது. உண்மையும் உத்தமுள்ள மனுஷன் தான் போவான். சும்மா 24 hours டிவியை பார்த்துட்டு போனை பார்த்துட்டு எல்லாத்திலையும் உட்கார்ந்துட்டு நான் அப்படியே பரலோகத்துக்கு போவேன்னா கிடையாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிபதியாக வைப்பார். உங்களுக்கு கொடுக்கிற இந்த நேரத்துல கொஞ்சம் எடுத்து போனை ஓரமா வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார்.
வரப்போகிற மிகப்பெரிய ஆக்கினையிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்போ கர்த்தர் உங்ககிட்ட கேட்கறது ரொம்ப சிம்பிள் இஷ்யூ தான். உங்களை ஆண்டவர் மட்டும் கடினமான காரியங்களை செய்ய சொல்லி இருந்தா, பல மக்கள் தங்கள் தேவனுக்காக தங்களை எவ்வளவோ வருத்தி கொள்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல, ஒன்னே ஒண்ணு கேட்கிறாரு, குடும்பமா சமூகத்துல காத்துருங்கன்றாரு. இவ்வளவு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பண்ண முடியாத உங்களை ஏன் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனோம் சொல்லுங்க பாப்போம். நாம என்ன அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்? என் இஷ்டப்படி நான் இருப்பேன், என் இஷ்டப்படி வாழ்வேன், எல்லாம் செய்வேன், சர்ச்சில் மெம்பர் பண்ற ஒரே காரணத்துக்காக நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொன்னா அது தப்பாயிடாது? அது பாரபட்சம் ஆயிடாது? நல்லா கர்த்தருக்காக வைராக்கியமா ஒரு மிஷினரி காட்டுக்குள்ள உட்கார்ந்து பாட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான், அவனும் பரலோகத்துக்கு வருவான். நீங்க ஒண்ணுமே செய்யாம ஜாலியா டிவி பார்த்துட்டு பரலோகத்துக்கு வருவீங்கன்னா சரியா இருக்குமா? இது ஒரு பாரபட்சம் இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் நிலையில கர்த்தருக்கென்று ஏதாவது கொஞ்சமாவது செய்யணும், காத்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள் வரமாட்டாங்க சொன்னா வரமாட்டாங்க, நீங்க சொல்லுங்க வரட்டுவாங்க. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி, தகப்பனுக்கு தாய்க்கும் கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி. நீங்க சொல்லணும், வா ஜெபம் பண்ணாதான் சாப்பாடு, ஜெபம் பண்ணாதான் நடக்கும், இல்லனா ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். படிப்பு, பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், பட்டம், பதவி, சொத்து அத்தனையும் இரண்டாவது, தேவனாகிய கர்த்தர் முதலாவது. காரணம், நீங்க வச்சிருக்கிற இரண்டாவது அத்தனையும் பூமிக்குரியது, அவர் ஒருத்தரே பரலோகத்துக்குரியவர். நீங்க 70 வருஷம் வாழ்ந்தாலும் 80 வருஷம் வாழ்ந்தாலும் உங்க ஆத்மா நித்தியத்துக்கு போனோம்னா உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற யாராலையும் முடியாது. அல்லேலூயா. முதலாவதாக, இந்த பஞ்ச காலத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.